ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோக்ராம் டீபக்கிங் இன் C++ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் டீபக்கிங் இன் C++ல வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் டீபக்கிங் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டீபக்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பக்னா என்னன்னு பார்க்கணும். பக்னா என்னது? எரர். பக்குன்றது வந்து எரரு. நம்ம அதை கண்டுபிடிக்க பேர் வந்து டீபக்கிங். டீபக்கிங்னா என்னன்னா ஃபைண்டிங் அண்ட் ரிமூவிங் எரர்ஸ் ஃப்ரம் எ சோர்ஸ் ப்ரோக்ராம். டீபக்கிங் பக்னா நம்ம எரர்ன்னு பார்த்தோம். டீபக்கிங்னா வந்து ஃபைண்டிங் அண்ட் ரிமூவிங் எரர்ஸ் ஃப்ரம் எ சோர்ஸ் ப்ரோக்ராம். அந்த எரர் வந்து நம்ம எங்கே இருக்குன்னு எரரை கண்டுபிடிச்சி அந்த எரரை எடுக்கிறது தான் வந்து டீபக்கிங்கு. எதுலனா ப்ரோக்ராமு. இது வந்து சாஃப்ட்வேர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ டீபக்கிங்னா என்ன ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. என்னென்ன எரரில் வரும் பார்க்கலாம். இப்போ ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எரர் வந்து அக்கர் ஆகும். அதில் என்னென்ன டைப் எரர்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர். நெக்ஸ்ட்டு வந்து ரன் டைம் எரர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எரர். மெயினாக வர எரர் இந்த 3 எரர்: சின்டெக்ஸ் எரர், ரன் டைம் எரர், லாஜிக்கல் எரர். இது இல்லாமல் 2 எரர் இருக்குது. லிங்கர் எரர். இது இல்லாமல் வந்து லிங்கர் எரர்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது சிமான்டிக் எரர். எரர் என்னென்ன எரரில் வந்து மெயினாக வர எரர் வந்து சின்டெக்ஸ் எரர், ரன் டைம் எரர், லாஜிக்கல் எரர். இது இல்லாமல் வந்து லிங்கர் எரர், சிமான்டிக் எரர். ஓகே, சின்டெக்ஸ் எரர்னா என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as சின்டெக்ஸ் எரரை வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a கம்பைலேஷன் எரர். இதை வந்து இன்னொரு நேமும் சொல்லுவாங்க. சின்டெக்ஸ் எரரை கம்பைலேஷன் எரர்னு சொல்லுவாங்க. இட் வில் ஷோ when you compile the program. இந்த சின்டெக்ஸ் எரர் வந்து எப்போ வந்து ஷோ ஆகும்னா, நம்ம வந்து ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணிவிட்டு கம்பைலுன்னு கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு இங்கே எரர் அக்கர் ஆகிருக்கு. அதுதான் வந்து நம்ம சின்டெக்ஸ் எரர் இல்லைனா கம்பைலேஷன் எரர்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எரர் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லைனில் எரர் இருக்குன்னு. மோஸ்ட்லி வந்து இந்த எரரை வந்து யார் பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன எரர்லாம் வந்து பண்ணுறது தான் வந்து சின்டெக்ஸ் எரர்னு சொல்கிறோம். Syntax error are thrown by the compiler. அதுதான் சொல்கிறாங்க, இந்த கம்பைலர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சின்டெக்ஸ் எரர் வந்திருக்குன்னு நம்மளுக்கு வந்து காட்டுறது தான் வந்து சொல்கிறாங்க. சின்டெக்ஸ் எரர்ஸாக யார் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல எரர் இருக்குன்னா கம்பைலர் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சின்டெக்ஸ் எரர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a கம்பைலேஷன் எரர். இது இன்னொரு நேம் என்னென்னா கம்பைலேஷன் எரர். ஏன்னா நம்ம கம்பைல் பண்ணுறப்போ ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இங்கே எரர் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும். அதான் இது வந்து கம்பைலேஷன் எரர். இந்த சின்டெக்ஸ் எரர் வந்து யார் வந்து த்ரோ பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு எரர் வந்திருக்குன்னு யார் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக கம்பைலர் தான் சொல்லுவாங்க. இட் வில் மெயின்லி occurred due to the mistake in typing or do not follow syntax or rules. இது வந்து மெயினாக எதுக்கு அக்கர் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து டைப் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இல்லைனா வந்து வருதுல ஒரு ப்ரோக்ராமில் வந்து சின்டெக்ஸ் எரர் வருதுன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இட் வில் மெயின்லி அக்கர் டியூ டு த மிஸ்டேக் இன் டைப்பிங். இது மெயினாக வந்து எப்போ அக்கர் ஆகும்னா, நம்ம வந்து
ஏதாவது நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அதை வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தோம்னா அப்போ வந்து டைப்பிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அப்போ வந்து எரர் ஆகும். இல்லை வந்து நம்ம ஒரு சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணுன்றதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா எரர் ஆகும். சின்டெக்ஸ் இல்லை ஒரு ரூல்ஸ் அது மாதிரி இது மாதிரி தான் இருக்கணுன்றதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா எரர் ஆகும். சின்டெக்ஸ் எரரில் வந்து ஹிட் a own set of rules. சின்டெக்ஸ் எரரில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. கிரியேட்டிங் ஐடென்டிஃபையர், ரைட்டிங் எக்ஸ்பிரஷன் எக்ஸெட்ரா. கிரியேட்டிங் ஐடென்டிஃபையர், ரைட்டிங் எக்ஸ்பிரஷன் இது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் சொல்கிறேன், இட் ஹேவ் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ். அதுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் போடணும். அப்படி போடலைன்னா சின்டெக்ஸ் எரர் வந்து அக்கர் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். டு டிக்ளேர் த வேரியபிள் டைப் ஆஃப் இன்டிஜர் டைப்பை வந்து நான் டிக்ளேர் பண்ணி நான் அதை வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து புரியாமல் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து எழுதியிருக்கேன். நான் எழுதியிருக்கேன் ஆஷ் இன்க்ளூட் stdio.h int main ஓப்பன் பண்ணிட்டு a equal to 10 printf the value of a % d a ரிட்டன். இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா the value of a வந்து 10 சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி வராது. ஏன் வராதுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலை. நம்ம என்ன டைப்புன்னு சொல்லி டேட்டா டைப்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே வந்து டிக்ளேர் பண்ணாமே நம்ம என்ன கொடுத்துட்டோம், % கொடுத்துட்டோம். அப்போ வந்து இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணல, கண்டிப்பாக எரர் காட்டும். இந்த இடத்துல int a equal to 10 ஏன்னா % d கொடுத்துருக்கனால நம்ம வந்து int a equal to 10 நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி டேட்டா டைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். கொடுக்கலன்னா கண்டிப்பாக எரர் காட்டும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறப்பவே நம்மளுக்கு காட்டும் இந்த இடத்துல வந்து எரர் இருக்குன்னு சொல்லி. நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணி போட்டோம்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ நான் இன்ட் டேட்டா டைப்புன்னு போட்டவொடனே கரெக்டாக வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து வரது தான் வந்து சின்டெக்ஸ் எரர்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் சின்டெக்ஸ் எரர். இது நம்ம கம்பைல் பண்ணுறனால இதை இன்னும் நேம் வந்து கம்பைலர் எரர். காமன்லி அக்கர்ட் சின்டெக்ஸ் எரர்ஸ். காமன்லி எதெல்லாம் வந்து காமனாக வரும், ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம விட்டுருப்போம். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாலே நம்ம சின்டெக்ஸ் எரர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். அதில் காமனாக வர்றது பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் பேரந்தசிஸ். நம்ம இப்போ வந்து இன்ட் மெயின் சொல்லி ஓப்பன் கொடுப்போம். இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் இதை நம்ம எங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தோம்னா இது வந்து எரர் காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ஸிங் செமிகோலன். இது மாதிரி செமிகோலனை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா அப்போ எரர் காட்டும். இந்த மிஸ்ஸிங் செமிகோலன் வந்து எப்போ கொடுப்போம்னா அட் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து செமிகோலன் கொடுப்போம். அதை விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சின்டெக்ஸ் எரர் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வேல்யூ ஆஃப் எ வேரியபிள் வித்தவுட் டிக்ளரேஷன். அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுதான் நம்ம வந்து என்ன டேட்டா டைப்புன்னு கொடுக்காமே வந்து நம்ம வேல்யூஸை வந்து கொடுத்து இது பண்ணி நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக எரர் அக்கர் ஆகும். என்ன டேட்டா டைப்புன்னு நம்ம கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் காமனாக வர சின்டெக்ஸ் எரர்.